வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். கோவிலுக்கு போய் தெய்வத்தை வணங்கும் மனிதன் வானுலகில் உறையும் தெய்வம் வழிபாட்டுக்குரியது என்பதை அறிந்தவன். நாளடைவில் இந்த பழக்கம் வேரூன்றி மனிதன் தெய்வத்திடமிருந்து விலகி மரணத்திற்குப் பின் சேர வேண்டிய இடம் இறைவன் திருவடி என உணர்ந்து தன் வாழ்வை வழிபாட்டிற்குரியதாக கொள்கின்றான். இதன் பயன் தெய்வம் என்பது உலக வாழ்வில் உணர முடியாத ஒன்று. நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் நிலை ஏற்படுகிறது. உலகமாத்தர் அனைவரும் பக்தியால் ஊந்தப்பட்டவராகின்றோம். நடைமுறையில் ஆன்மீகம் பின்னணியில் போய் பூஜையும் விழாவும் நிறைந்த மதர் சடங்குகளே நிதர்சனமான நிலைக்கின்றது. இறைவனின் சக்தியை தவம் மூலம் அறியலாம். எளிய மனிதன் தெய்வத்தை வழிபடலாம். சக்தி வாய்ந்த இறைவனின் திருவிளையாடல்கள் நமக்கில்லை என்று உலக மாந்தர் ஏற்றுக்கொள்கின்றனர். எனினும் இதுவே முடிவானதொன்றில்லை. ஆபத்து காலத்துல மனிதன் எழுப்பும் குரல் அறையலாகி தெய்வத்தின் காதில் விழுந்து அப்புறம் என அறியும் வகையில் தெய்வம் அவனை காப்பாற்றுவதுண்டு. ஏதோ ஒரு சமயம் நிகழ்வது இது. மனிதனும் தெய்வத்தின் செயலை பார்ப்பதுண்டு. ஆனால் அது அன்றாட நிகழ்ச்சியாக அவன் வாழ்க்கையில் இல்லை. அன்னையை ஏற்றுக்கொண்டு நாம் ஆசிரமம் வரும்பொழுது வழிபடும் தெய்வமாகவோ நாம் ஸ்ரீ அன்னையை புரிந்து கொள்கின்றோம். இதனாலேயே ஸ்ரீ அன்னை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நாம் ஒரு சக்தி இடையறாது இயங்கும் தெய்வீக சக்தி என்றே நம் நிலையை விளக்குகின்றார். அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. திகைப்பிலிருந்து மீள்வதற்கு முன் மீண்டும் அவை போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. தன் வாழ்க்கையில் புதிய ஒன்றை காண்பதாக நினைக்கின்றான். இவ்விஷயமே வேறு மாதிரியாக இருக்கிறது என்று அறிகின்றோம். எதிர்பாராத நிகழ்ச்சிகள், திடீர் திருப்பங்கள், தொடர்ந்து மனதில் சாந்தி நிலவும் ஆன்மீக உணர்வு போன்ற நிகழ்ச்சிகள் பக்தர்களை சிந்திக்க வைக்கிறது. ஸ்ரீ அன்னை வெறும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் மட்டுமில்லை, ஜீவனுள்ள சக்தி என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிகழ்ச்சிகள் ஏற்படும். நான் செல்ல செல்ல பக்தன் ஸ்ரீ அன்னையை சக்தியாக காண்பது குறைந்து வரும். பின்னர் அவை போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பது நின்றுவிடும். எனினும் முதலில் தான் கண்டது பக்தன் மனதில் ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டிருக்கும். இக்கட்டுரையில ஸ்ரீ அன்னை சக்தி நிறைந்த தெய்வம், அற்புதங்களை அன்றாடம் நிகழ்த்தும் சக்தி என்பதை எப்படி கண்டு கொள்வது, கண்டு கொண்டதை எங்கனம் நிரந்தரமாக நிலைபெற செய்வது என்று விளக்க முற்படுகின்றேன். ஸ்ரீ அன்னை பற்றி கேள்விப்பட்டு மனதில் ஸ்ரீ அன்னை தெய்வம் என்று உணர்ந்து ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொள்ளும் நேரத்தில் பக்தன் மனித வாழ்க்கையின் மையத்திலிருந்து நகர்ந்து வந்து சூட்சும உடலின் சூழலில் ஸ்ரீ அன்னை உறையும் நிலையை அடைந்து ஸ்ரீ அன்னை தம்மை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கும் பொழுது ஸ்ரீ அன்னை ஜோதியிலிருந்து ஒரு பொறி புறப்பட்டு அவன் ஜீவனில் வந்து தங்கி அவனுக்கு ஸ்ரீ அன்னை பக்தன் என்ற ஆத்மீக தகுதியை நிரந்தரமாக தருகிறது. அவன் அகவாழ்வில் ஏற்படும் மாறுதல்கள் அசாதாரணமானவை, எவரும் மறக்க முடியாதவை. இதன் பிரதிபலிப்பாக புற வாழ்வில் எதிர்பாராத பெரிய நல்லவை நடக்கின்றன. நாளடைவில் இந்த புதுமை பழகி போன காரணத்தால் பழமையாகிறது.
ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட ஜீவனுடைய சிறப்பு வாழ்க்கை பொலியும் தூசி படிந்து கண்ணுக்கு தெரியாத வண்ணம் புதைந்து விடுகிறது. சிறுபான்மையான ஒரு தரத்தார் வாழ்வின் ஸ்ரீ அன்னையிடம் வந்த ஆரம்ப நாட்களிலும் இது போன்ற புதுமைகள் காணப்படுவதில்லை. அதனால் ஸ்ரீ அன்னையின் சக்தி செயல்படவில்லை என்றாகாது. செயல்படும் விதம் கண்ணுக்கு புலப்படாத வகையில் இருக்கின்றது என்றாகும். தீராத வியாதி ஆரம்ப காலத்தில் இருக்கின்ற ஒருவர் ஸ்ரீ அன்னையிடம் வந்தால் ஸ்ரீ அன்னையின் ஜோதி அவருள் எந்த அளவில் இறங்கி குணப்படுத்தவே உதவும். அன்பருக்கு அது தெரிவதில்லை. வியாதி வந்ததையே அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அதை குணப்படுத்தியதையும் அவரால் தெரிந்து கொள்ள முடியாது. சனி திசையில் ஆரம்ப காலம் பயங்கர நோய் பலத்த கண்டம் வரும் நேரம். அன்பர் புதியதாக ஸ்ரீ அன்னையை வந்தடைந்தால் ஸ்ரீ அன்னையின் அருள் அவர் வாழ்வில் அற்புத நிகழ்ச்சிகளையும் அவரால் பார்க்க முடியும். வரும்பொழுதே அருளுக்கு வேலையையும் தாங்கி வந்திருக்கின்றார் அவர். கண்டத்தை கரைப்பதையும் வியாதியின் மூல வேரை அரிப்பதையும் சனி பகவானுக்கு ஈடு கொடுப்பதையும் அருளுக்கு கடமையாக கொண்டு வந்துள்ளார். இது தவிர மற்றவர்கள் வாழ்க்கையில் கண்டறியாத புதுமைகள் தவறாமல் நிகழும். அருள் செயல்படும் வகை 1000, மனிதன் அருளை பெறும் வகை அநேகம். அருளிலிருந்து தப்பித்து போய் தன் சுபாவத்தில் சுக துக்கங்களை மனிதன் அனுபவிப்பதிலும் அநேக வழிகள். அவற்றையெல்லாம் நான் விளக்க முற்படவில்லை. பெற்ற அருளின் பெரும் பேற்றை ஆயுள் முழுவதும் நிலைக்க என்ன செய்யலாம்? முதலில் பெற்று பின்னர் இழந்த அருளை மீண்டும் எப்படி பெறலாம் என்பதை மட்டும் பார்ப்போம். நாம் அறிந்த மனித வாழ்வுக்கு ஸ்ரீ அன்னையை மனிதன் ஏற்றுக்கொண்ட பின் அவனுக்கு அமையும் வாழ்வுக்கும் உள்ள வித்தியாசம் எவரும் மறக்க முடியாத ஒன்று. குருடனுக்கும் புரியும் வகையில் இருப்பதால் கண்ணில் படாமல் இருக்காது. மனதின் ஆழ்ந்த புதிய அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி தவறாது விரைவு நெகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி அழைப்பை ஏற்கும் விரைவு ஆகியவை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக இருக்கும். திடீரென மரியாதை ஏற்படும். அன்றாட காரியங்கள் அபரிமிதமான பலனை அளிக்கும். புதிதாக புத்திசாலித்தனம் வந்துவிடும். நாள் முழுவதும் உழைத்தாலும் களைப்பே இருக்காது. வழக்கத்திற்கு மீறிய அளவில் உற்பத்தியாகும் எதுவும் அளவு கடந்த கூடி வரும் மனிதர்களும் நிகழ்ச்சிகளும் நம்மை வரவேற்று பலனளிக்க விளைவது போல தோன்றும். வாழ்வு பொலிவு பெறும். ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் அமையும் வாழ்வு நம் அன்றாட வாழ்வை விட திறனுடையதால் இந்த மாற்றம் நமக்கு தெரிகின்றது. புதுமை மாறினாலும் மனிதன் பழைய நிலைக்கு தள்ளப்படுவதில்லை. அடுத்த நிலைக்கு போக முடியாமல் அங்கேயே நிற்பான். தொடர்ந்த முன்னேற்றம் தொலைவுக்கு போய்விடும். இருப்பினும் அடிக்கடி மின்னல் போல் ஸ்ரீ அன்னையின் சக்தி இங்கும் அங்குமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும். இந்த பதிவு அற்புதமான பதிவு. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.